ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வீடியோன்ட்டு. ஆமாம் காய்ஸ், இது வந்து ப்ரௌனி தான். ஸோ ப்ரௌனி தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரௌனி பேர் வந்து ராகி ப்ரௌனி தான். ஸோ இது ராகி மாவால் செஞ்ச ப்ரௌனி. இந்த ராகி ப்ரௌனி எப்படி செய்யறன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரௌனி செய்கிற வீடியோ நான் போஸ்ட் போட்டிருப்பேன். ஆனால் அது வேறு ப்ரௌனி, இது வேறு ப்ரௌனி. இந்த ராகி ப்ரௌனி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டை, ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் போட்டு ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் போட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சாக்லேட் ப்ரௌனினா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஆனால் என்ன, இதில் இருக்க சர்க்கரையும் மைதாவும் தான் நம்மளை சாப்பிட விட மாட்டேங்குது. ஆனால் இந்த ராகி ப்ரௌனி அதே டேஸ்ட்டோட நிறைய சத்துக்களோட கிடைக்கும். அண்ட் இதில் அயன் அண்ட் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். இது நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். அண்ட் இதில் ராகி, கொக்கோ பவுடர் அண்ட் காஃபி தூள் அப்புறம் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை 3 டைம்ஸாக நம்ம ஜலிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் அதை ஊற்றி நல்லா ஈவன் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும் கரெக்டாக. அந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி தான் செய்கிறோம். அதுக்கு நம்ம வந்து கோவச்ச சாக்லேட்லாம் அப்படி மேலே வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட்டிங் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரி ஹீட் வச்சு அதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ரௌனி வந்து 20 மினிட்ஸ் பேக் ஆகணும். ஸோ நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்ப்போம். 20 minutes later. ஸோ ப்ரௌனி பேக் ஆகி வந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அந்த மைதாவில் செஞ்ச ப்ரௌனியை விட இந்த ராகியில் செஞ்ச ப்ரௌனி வந்து நல்லா ஃபஜ்ஜியாக ரிச்சாக இருக்கும். டேஸ்ட்டுமே மைதாவில் செஞ்ச ப்ரௌனி எப்படி இருக்குமோ அச்சு குறையாமல் அதே மாதிரி இந்த ராகி ப்ரௌனிலையுமே இருக்கும். அப்படியே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கும் இதேமாரி ப்ரௌனி வேணுமா? அந்த மேலே தெரிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் செஞ்ச ப்ரௌனி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பிளாக் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய். ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வீடியோன்ட்டு. ஆமாம் காய்ஸ், இது வந்து ப்ரௌனி தான். ஸோ ப்ரௌனி தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரௌனி பேர் வந்து ராகி ப்ரௌனி தான். ஸோ இது ராகி மாவால் செஞ்ச ப்ரௌனி. இந்த ராகி ப்ரௌனி எப்படி செய்யறன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரௌனி செய்கிற வீடியோ நான் போஸ்ட் போட்டிருப்பேன். ஆனால் அது வேறு ப்ரௌனி, இது வேறு ப்ரௌனி. இந்த ராகி ப்ரௌனி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டை, ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் போட்டு ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் போட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சாக்லேட் ப்ரௌனினா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஆனால் என்ன, இதில் இருக்க சர்க்கரையும் மைதாவும் தான் நம்மளை சாப்பிட விட மாட்டேங்குது. ஆனால் இந்த ராகி ப்ரௌனி அதே டேஸ்ட்டோட நிறைய சத்துக்களோட கிடைக்கும். அண்ட் இதில் அயன் அண்ட் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். இது நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். அண்ட் இதில்